உயிர் வந்த அந்த உருவத்தை தன்னுடைய பிள்ளையா பாதித்து சதுருத்ராயா மந்திரத்தை உபதேசம் பண்ணி 16 வருஷங்களுக்கு மேல தவம் புரிகிறார். அப்ப சிவருமான் அந்த பிள்ளைக்கு காட்சி கொடுத்து வரம் என்ன வரம் வேணும் கேட்ட உடனே யாரு யுத்தம் செய்தாலும் அவர்களுடைய பாதி பலம் எனக்கு வரணும்னோ அவர்களுடைய அஸ்திரநாணமும் எனக்கு தெரியணும்னு இந்த வரத்தை கேட்கிறார். வரத்தை கேட்டதுக்கு அப்புறம் 60,000 ஆண்டுகள் ஆட்சி புரிவாய் சிவருமான் வரம் கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு மறைகிறார். இப்ப இந்த விஷயம் எல்லாம் பிரம்மா பார்த்து கொண்டே இருந்து பண்ட பண்ட அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். பண்டன்னா அவமானம்னு பொருள். அப்ப அதனால அவரு அதுல இருந்தே பெயர் அந்த பண்டன். அசுரத்தனமான எண்ணங்கள் அவர் தேவர்கள், அதாவது சிவகணங்கள்ல ஒருவராகக்கூடிய சித்தகர்மாவால தான் உருவாக்குனார். இருந்தாலும் அசுரத்தன்மைகள் இருந்ததால இந்த பண்டனும் அந்த அசுரத்தன்மையும் சேர்ந்து பண்டாசுரன்னு அவருக்கு பேரு பெற்றது. அதே சாம்பல்ல இருந்து விசுக்கரன் விசங்கன் 2 சகோதரர்களும் பலவிதமான அசுரப்படைகளும் அந்த சாம்பல்ல இருந்து வந்து மகேந்திர மலையில சூன்ய பட்டணம் அமைத்து இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்தக்கப்புறம் பண்டன் தன்னுடைய சகோதரர்களுடன் தன்னுடைய மந்திரிகளுடன் ஆலோசனை செய்கிறார். எப்பயுமே அசுரர்களுக்கு தேவர்கள் தான் எதிரி. அப்ப அசுரர்களுடைய குருவான சுக்ராச்சாரியார் இவர்களுக்கு எல்லா விதமான சந்தியா கால பூஜையிலிருந்து என்னென்ன பூஜை நியமனம் பண்ணணும். அப்ப சுக்ராச்சாரியார் தான் அசுர குருனால இந்த அசுரர்களுக்கும் அவரே குருவாக இருந்து எல்லா விதமான நல்ல விஷயத்தையும் சொல்லித்தரார். இருந்தாலும் அந்த அசுர குணத்தின் காரணமாக தேவர்களை அழிக்கணுங்கிறதுக்காக பண்டனும் பிற அசுரர்களும் யோசனை செய்கிறாங்க. காற்று வடிவில மாறி எல்லா விதமான 3 லோகங்களையும் அழித்து நமக்கு கைவசத்துக்கு கொண்டு வருவோம். ஏன் காற்று ரூபமா மாறுறாங்கன்னா, நம்மளுடைய உடல், அந்த உடல்ல உயிரணுக்கள், நம்மளுடைய ஆணுக்கு சுக்லமாகட்டும் பெண்ணுடைய சுரோனிதம் தான் எல்லா விதமான உணர்ச்சியில இருந்து தன்மைகளை எல்லாமே கொடுக்குது. அதான் ரசம். அந்த ரசத்துல இருந்து தான் தர்ம அர்த்த காம மோக்ஷம் எல்லா வித 4 புருஷார்த்தங்களும் வருது. அதுல இருந்து தான் அன்பு, கலை, ஒரு விஷயத்தை நேர்த்தியாக செய்தல்,